அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். இப்போ என்னென்னா, இன்றைக்கி டிசம்பர் 10 பன்னாட்டு மனித உரிமைகள் தினம். 77வது மனித உரிமை தினம். 76ஆம் ஆண்டு மனித உரிமை தினத்தில் நம்ம இன்று இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, அந்த 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ அந்த மனித உயிர்கள், மாந்த உயிர்கள் அதிகமாக கொல்லப்பட்டது, மாந்த உரிமைகள் மீறப்பட்டது தொடர்பாக 1948 பன்னாட்டு அவையில் மனித உரிமை பிரகடனத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த 1948 அந்த பிரகடனத்தை உருவாக்கி 1948 பிப்ரவரி 16 அன்றைய அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட் அவர்களுடைய மனைவி எலினா ரூஸ்வெல்ட் அவங்க தலைமையில் அந்த ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த மாந்த உரிமைகளுக்கான குழு அமைக்கிறாங்க. அந்த குழு 30 தலைப்பின் கீழே மாந்த உரிமைகளை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத அலசி ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கையை ஐநா மன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அப்படி தாக்கல் செய்ய போகும்பொழுது 1948ஆம் ஆண்டு அந்த அறிக்கையை ஐநாவை டிசம்பர் 10 அங்கீகரிக்குது. அதை அன்றையிலிருந்து இது பன்னாட்டு மாந்த உரிமைகள் தினமாக நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம். அதில் பண்ணும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 53 நாடுகள் அதில் அங்க வகிக்குது. 53 நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மாந்த உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த மாந்த உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டுட்டு அதில் இந்தியா எப்போனா 1993 செப்டம்பர் 28 மாந்த உரிமைகளுக்கான சட்டங்களை இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்றி அங்கு ஒரு இந்திய மாந்த உரிமைகள் ஆணையம் NHRC அப்படிங்கிற இயக்கத்தை அமைப்பை உருவாக்குது. எதுக்கு உருவாக்குதுன்னா, மாந்த உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் மாந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கும் அதை அந்த உருவாக்கும் பொழுது அதுக்கான ஐநா மன்றம் 1923 டிசம்பர் 20 இந்தியாவுடைய மாந்த உரிமைகள் ஆணையத்தை அங்கீகரிக்குது. 1993 டிசம்பர் 20 இந்தியாவுடைய மனித உரிமை ஆணையத்தை பன்னாட்டு அவை அங்கீகரிக்குது. இப்படி மாந்த உரிமைகள் விடயத்தில் அந்த பன்னாட்டு மாந்த உரிமைகள் அவையில் இந்தியா ஒரு உறுப்பு நாடாக இருக்குது. அதில் அந்த ஒப்பந்த பிரகடனத்தில் இந்தியா கையொப்பமிட்டு இந்தியாவில் மாந்த உரிமைகள் காக்கப்படணும், மேம்படுத்தப்படணுங்கிற அடிப்படையில் இங்கே இந்தியாவிலையும் NHRCங்கிற அந்த அமைப்பு, மாந்த உரிமை அமைப்பு மாநில அளவுலையும் ஒன்றிய அளவுலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா மாந்த உரிமைகளை பேணும் ஒரு தேசமாக இருக்கிறதா என்று நாம் இப்பொழுது பார்த்தோமானால், இந்த 2014 பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்ததிலிருந்து தொடர்ந்து இஸ்லாமியர்கள், அதாவது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மாந்த உரிமைகள் தொடர்ந்து மீறப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, கடந்த 8ஆம் தேதி டிசம்பர் 8ஆம் தேதி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர் குமார் யாதவ் அப்படிங்கிறவர் VHP அப்படிங்கிற ஒரு இந்துத்துவ இயக்கம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுட்டு எப்படி பேசியிருக்காருன்னா, இது ஒரு பெரும்பான்மை மக்கள் வசிக்கக்கூடிய நாடு, பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக வசிக்கக்கூடிய நாடு, இது இந்துஸ்தான், பெரும்பான்மை மக்களின் எண்ண ஓட்டத்துக்கு நாடு இயங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதில் நான் ஒருபோதும் அச்சப்பட மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ அந்த சிறுபான்மை மக்களை பார்த்து நம்ம பயப்படணும். அவங்க இந்த நாட்டுக்கு பிரிவினைவாதிகளாக இருக்கிறாங்க, இந்த நாட்டை அச்சுறுத்துகிறாங்க, மக்களை தூண்டி விடுறாங்கன்ற பல இந்த இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்துக்கு மீதாக ஒரு கட்டவிழ்த்து விட்டுருக்கார். மிகப்பெரிய அந்த சமூகத்துக்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தூண்டி விடுகிறார்கள்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிக மோசமான வார்த்தைகளை, இந்த நாடு முன்னேறணும்னா, இந்திய தேசம் முன்னேறணும், வளர்ச்சி பாதைக்கு போகணும்னா இஸ்லாமியர்களோட நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர்குமார் யாதவ் அப்படிங்கிறவரே இப்படி பேசினார்னா, இந்த இந்தியாவுடைய நீதி பரிபாலன முறை எந்த மாதிரியான இப்போ செயல்படுதுங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ இதுதான் இந்தியா மாந்த உரிமைகளை பேணும் விதமாக ஒரு சமூகம், ஒரு 30 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் ஒரு சமூகம்
அந்த சமூகத்தினுடைய உரிமைகளை நசுக்கும் விதமாக ஒரு உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதி, ஏன்னா சமீபத்தில் நம்ம உச்சநீதிமன்றத்தில் நடந்தது பாபர் மசூதி தீர்ப்பு, இந்த மாதிரி விடயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களுடைய பேச்சையும் பார்க்கும் பொழுது நீதித்துறையும் மாந்த உரிமைகளை மீறுறதா இருக்குது. ஒரு மனிதனுடைய தனி மனித உரிமை, மாந்த உரிமை மீறப்படும் பொழுது நாம் எங்கே முறையிடுவோம் அப்படின்னா அரசுக்கிட்ட முறையிடுவோம். அங்கே அரசுக்கிட்ட நீதி கிடைக்கலன்னா இறுதியாக நீதிமன்றத்தை நாடுவோம். ஆனால் அந்த நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த நவம்பர் 27 பெங்களூரில் ஒரு ஒக்காலிக்கா மடாதிபதி, அவர் பேர் சந்திரசேகரநாத் சுவாமிங்கிறவர் என்ன பேசியிருக்காருன்னா, விவசாயிகள் போராட்டத்தில் பங்கு பெற்று இங்கு உள்ள இஸ்லாமியர்கள் வாக்குரிமையை பறிக்கணும், அப்போ தான் நாட்டிற்கு நற்பெயர் கிடைக்கும்னு இருக்கார். அப்போ ஒரு நாட்டிற்கு நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்கள் வாக்குரிமை பறிக்க வேண்டும், இங்குள்ள வக்ஃபு வாரியங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக பேசி வர்றாங்க. இப்படி பேசி வர்ற இவர்கள் மீது இந்த நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? எத்தனையோ வழக்குகளை நீதிமன்றம் தன்னுடைய சுய மோட்டாவாக எடுத்து தங்களுடைய வழக்காக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சமூகம், பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு 30 கோடி அளவு வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக ஒரு பெரும்பான்மை மக்களை திருப்பிவிடும் விதமாக, அவர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டிவிடுவதாக ஒரு நீதிமன்றத்தினுடைய, அதுவும் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் இந்த மாதிரியான மடாதிபதிகளும் பேசி வர்றாங்கன்னா இவங்களுக்கு எதிராக அந்த நீதித்துறையும் இந்த NHRC, அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் செயல்படுதாங்கிற கேள்விக்குறி நமக்கு இருக்குது. அப்போ தேசிய மனித உரிமை ஆணையம் இதை ஒரு வழக்காக எடுத்து அவங்க எடுத்து நடத்தணும். நீதிமன்றம், உச்சநீதிமன்றமும் இந்த நீதிபதிகளை கண்டிக்கணும். இப்படியெல்லாம் நீதிபதிகள் பொது வெளியில் பேசக்கூடாது. ஒரு நீதிபதியுடைய எண்ண ஓட்டம் இப்படி இருந்தால் இவங்க இப்படி வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகளை எப்படி விசாரிப்பாங்க? எப்படி ஒரு நடுநிலை எண்ணத்தோட ஒரு இஸ்லாமியர்களுக்கும் இன்னொரு பிற சமூக மக்களுக்குமான வரக்கூடிய ஒரு வழக்கு இவங்க எந்த கண்ணோட்டத்தில் விசாரிப்பாங்க, எந்த கண்ணோட்டத்தில் தீர்ப்பு எழுதுவாங்க அப்படிங்கிறதான் நமக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்குது. அப்போ இன்று சமூகம் அளவில் முன்னேறி வரக்கூடிய உலகமே சுருங்கி விட்டது, எந்த ஒரு செய்தியும் உடனுக்குடன் தொடர்பு கொள்ளப்படுது, மாந்த சமூகம் ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி போகுது, பூமியை விட்டுட்டு அடுத்த கோளை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை பின்னோக்கி இழுக்கிறது, ஒரு சமூகத்தில் பொறுப்போடு இருக்கிற ஒரு சன்னியாசி மடாதிபதின்னு இப்படி இவன் இஸ்லாமியர்கள் வாக்குரிமை பறிக்கணும் பேசிக்கிட்டு இருக்கின்றது. இந்த நாளில் பன்னாட்டு மனித உரிமை நாளில் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. அதனால் இந்தியாவுடைய மாண்பு காக்கப்பட வேண்டும் என்றாலும், இந்தியாவுடைய நீதித்துறையின் மாண்பு காக்கப்பட வேண்டும். இது போன்ற நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நீதிபதி கர்ணன் அவர்கள் மீது உச்சநீதிமன்றம் எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அவர் ஒரு கர்ணன்கிற நீதிபதி மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் பொழுது ஏன் இந்த சந்திரசேகர் யாதவ் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எஞ்சி நிற்கிது. அப்போ அந்த சந்திரசேகர யாதவ் மீது உச்சநீதிமன்றம் விசாரணை செய்து அதை வழக்காக பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எது தடுக்கின்றது என்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்தியாவில் ஒரு மாந்த உரிமைகள் பேணப்பட வேண்டும், சர்வதேச இடத்துல இந்தியாவுடைய மாண்பு காக்கப்பட வேண்டும். இந்திய நீதித்துறை அனைத்து தரப்பு மக்களுக்குமான நீதியை வழங்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்கிறதை நிரூபிக்கும் விதமாகவும் இந்த வழக்கை இந்திய தேசிய மனித உரிமை ஆணையமும் உச்சநீதிமன்றமும் எடுத்துக்கிட்டு இவர்களை போன்று இந்த சாமியார்களை போன்றவர்களுக்கு கடும் எச்சரிக்கையுடன் என்பதாக கேட்டுக்கொண்டு இந்த மாந்த உரிமை நாளில் 77வது சர்வதேச மாந்த உரிமை நாளில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.